Hi, எல்லாருக்கும் வணக்கம். Welcome to Foodies Lover 2020. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி தலக்கறி வறுவல். இந்த சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்க மறக்காம Subscribe பண்ணிக்கோங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு தலக்கறி செய்ய ஃபர்ஸ்ட் ஒரு குக்கர் ஒன்னு வச்சிருக்கேன். குக்கர்ல வந்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்திருக்கேன். நீங்க என்ன வேணா யூஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் நம்ம வந்து தலக்கறியை வந்து சேர்த்திக்கலாங்க. தலக்கறி வந்து நல்லா ஒரு 2-3 தடவை வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ வந்து கறியை சேர்த்தியாச்சுங்க. கறியை வந்து நல்லா தண்ணியை வடிச்சிட்டு சேர்த்திக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு மஞ்சள் தூள் ஒரு 1/2 ஸ்பூன் இல்லைன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்புங்க, உப்பு போட்டுக்கணும். இப்போ இது ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சுங்க. இது வந்துட்டு ஒரு 10 நிமிஷம் இது எண்ணெயிலே நல்லா வதங்கட்டும். இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆச்சுங்க. நல்லா வதங்கியிருக்கு. கிண்டி விட்டு வதக்கி விட்டுருங்க. இப்போ பாருங்கள், இதுவே வந்து நல்லா தண்ணி விட்டு வந்திருக்கு. இது போக வந்துட்டு நான் சின்ன டம்ளரில் 1 டம்ளர் மட்டும் தண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த டம்ளரில் 1 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேங்க. இப்போ இதை மூடி போட்டு ஒரு 3 விசில் விட்டு எடுத்துடலாம். நாங்கள் வந்து கொஞ்சம் சின்ன பீஸாக தான் போட்டிருக்கோம். அதனால் 3 விசில் மட்டும் நான் விட்டு எடுத்துக்கிறேன். உங்களுக்கு பெரிய பீஸாக இருந்துச்சுன்னா ஒரு 4-5 விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. இப்போ மூடி போட்டு விசில் போட்டு வச்சுட்டேங்க. 3 விசில் வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அது வேகிறதுக்குள்ளே நம்ம 2 பேஸ்ட் ரெடி பண்ணுங்க. அது ரெடி பண்ணி வச்சிடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெடி பண்ணணும். அதுக்கு வந்துட்டு ஒரு 7-8 பல் பூண்டு எடுத்துக்கோங்க. ஒரு 2 துண்டு இஞ்சி எடுத்துருக்கேன். கிராம்பு வந்துட்டு ஒரு 5-6 கிராம்பு எடுத்துக்கலாங்க. பட்டை வந்துட்டு ஒரு 2 துண்டு பட்டை எடுத்து வச்சுருக்கேன். இதை தனியாக அரைச்சிக்கணும். அது போக வந்து கடைசியாக சேர்த்துறதுக்கு வந்துட்டு தேங்காய் பேஸ்ட்டு. தேங்காய் வந்துட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்குங்க. இது இந்த அளவுக்கு இருந்தாவே போதும். ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து சோம்பு எடுத்துருக்கேன். 2 ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேங்க. இது 2 தனித்தனியாக நம்ம அரைச்சி வச்சுக்கலாம். கறியும் நல்லா வெந்துருச்சுங்க. எடுத்து வச்சுட்டேன். 2 பேஸ்ட்டும் ரெடி பண்ணி வச்சுட்டேங்க. இப்போ வந்துட்டு தாளித்து விட ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு வந்து ஒரு வடச்சட்டி எண்ணெய் வச்சுருக்கேன். இதில் வந்துட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் காய்ஞ்சதும் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதும் ஒரு 10-15 சின்ன வெங்காயம் வந்துட்டு இந்த மாதிரி 2 கட் பண்ணி வச்சுருக்கேங்க. ஒரு கட்டு கருவேப்பிலை, ஒரு 7-8 பச்சை மிளகாய் வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்துக்கிறேன். இதை நல்லா வதக்கிக்கலாம். காரத்துக்கு வந்து பச்சை மிளகாய் மட்டும்தாங்க. நம்ம வந்து மிளகாத்தூளெல்லாம் சேர்த்த போகிறது கிடையாது. அதனால் வந்து உங்கள் காரத்தை பொறுத்து நீங்கள் வந்து பச்சை மிளகாய் சேர்த்திக்கலாம். நான் ஒரு 8 பச்சை மிளகாய் சேர்த்திருக்கேங்க. இந்த மாதிரி வெங்காயம் நல்லா கலர் மாதிரி வதங்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சுருந்தோட அதை சேர்த்துக்கிறேன். இதை நல்லா வதக்கிக்கலாங்க. இதுவும் நல்லா வதங்கினதும் நம்ம வந்துட்டு வேக வச்சுருக்கோம்ல கறி, அது தண்ணியோடு சேர்த்து அப்படியே சேர்த்திக்கலாங்க. இப்போ வந்து கறியெல்லாம் சேர்த்திட்டேன். இது கூட வந்துட்டு நம்ம வந்து லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாங்க. நம்ம ஏற்கனவே கறி வேகும்போது உப்பு போட்டிருக்கோம். அதனால் வெங்காயத்துக்கு மட்டும் நம்ம வந்துட்டு அளவாக உப்பு போட்டுக்கலாம். இப்போ இந்த தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி வரணும். 1 டம்ளர் தண்ணி தான் ஊற்றணும். அதுவே பாருங்கள் மறுபடியும் நிறைய தண்ணி விட்டு வந்திருக்கு. இது நல்லா தண்ணியெல்லாம் வற்றி வரட்டுங்க. அது வரைக்கும் நம்ம கொதிக்க வச்சிடலாம். இப்போ பாருங்கள் ஊற்றின தண்ணியெல்லாம் வந்து சுண்டிடுச்சுங்க. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து தேங்காய் பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கோம்ல அதை சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். தேங்காய் பேஸ்ட் சேர்த்து இன்னும் 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இதில் வந்து பச்சை மிளகாயை வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க. பச்சை மிளகாய் ஃப்ளேவர் தான் இது கூட ஹைலைட்டே. நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இது வந்து எங்கள் பெரியம்மாவோட சிக்னேச்சர் டிஷ்ஷுங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கெல்லாம் பிடிக்கும். இப்போ 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். தேங்காய் பேஸ்ட் போட்டு ஒரு 5 நிமிஷம் ஆச்சுங்க. தேங்காயோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. வறுவலும் நல்லா வந்துட்டு கெட்டியாயிடுச்சு. அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான தலக்கறி வறுவல் ரெடி ஆயிடுச்சுங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் நாங்கள் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களை வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸ்டே டியூன்.